ஏழரை சனி இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மழை சொல்லுவாங்களே, வறண்ட பாலைவனத்தில் அப்படியே நீர் மழை வந்தா எப்படி இருக்கும்? அது மாரி ஒரு குளிர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. இந்த 18 மாசத்த அழகா பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை அனைத்துமே இந்த காலகட்டத்தில செய்யுங்க. நல்லதே நடக்கும். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கு அற்புதமான ஒரு காலகட்டம். பயன்படுத்திக்கிங்க. அதே மாரி யாராக இருந்தாலும் இந்த ஈகோ என்ற ஒரு வார்த்தையை நீங்க வந்து ம் கொஞ்சம் தகர்த்தி விட்டு, நம்ப என்ன தப்பு செஞ்சோம்? ஏன்னா மத்தவங்களையே தான் நம்ப தப்பு செஞ்சேன்னு சொல்றோம். சரி நம்பகிட்ட என்ன குறை இருக்கிறது கொஞ்சம் இறங்கி பார்க்கும்பொழுது நிச்சயமாக தெரியும். அதை நீங்க திருத்திக் கொள்வது நல்லது. அதை உணர்ந்த மற்றவரிடம் போயிட்டு உங்களோட பார்ட்னர்கிட்ட மன்னிப்பு கேட்பதும் தவறில்லை. ஈகோ இருந்தாலே வாழ்க்கை இருக்காது. என்ன காரணம்? ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை செய்யப் போகிறது.